மழை பெய்தது. நேரமாக ஆக பெருத்த காற்றுடன் மழை கொட்டு என கொட்டியது. வெள்ளத்தினால் மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு வருமே என்று கவலையுடன் உறக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தார் பீட்டர் துரை. நள்ளிரவு ஆகிவிட்டது. பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறுமி அழைப்பது போல பீட்டருக்கு கேட்டது. எழுந்து வெளியே வராந்தாவுக்கு வந்தார். அந்த இடத்தில் அவரை நெருங்கி வந்த 3 வயது மதிக்கும் சிறுமி ஒருத்தி தன்னுடைய தளிர்கரங்களால் அவருடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில் அழைத்து போனாள். சிறுமியும் கலெக்டரும் வெளியே வந்ததுதான் தாமதம். அந்த மாளிகை அப்படியே இடிந்து விழுந்தது. மிரண்டு போன பீட்டர் தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடினார். சிறுமியை காணவில்லை. பின்னர் கொட்டும் மழையில் சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருப்பதை பார்த்த கலெக்டர் பின்தொடர்ந்து ஓடினார். பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்தே போனாள். தன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியது மீனாட்சி அம்மன் என்பதை பீட்டர் துரை உறுதியாக நம்பினார். கொட்டும் மழையிலும் வெறும் காலோடு என்னை காப்பாற்ற ஓடோடி வந்த அம்பிகையின் பாதங்களுக்கு அணியும்படி அணிகலன் செய்து தர வேண்டும் என்று